சுருளி அருவி பகுதிக்கு செல்லும் சாலையை சீரமைத்து தர சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுருளி அருவி வனத்துறை கட்டுப்பாட்டில் சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலமாக செயல்பட்டு வருகிறது. வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் வன சோதனை சாவடியில் கட்டணம் செலுத்தி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு நடந்து சென்று அருவியில் குளித்து வருகின்றனர். இந்நிலையில் அருவி செல்லும் வனச்சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக சிதிலமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே வனத்துறை வாகன வசதியை ஏற்படுத்த வேண்டும் அல்லது சாலையை சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் கோயம்புத்தூர்லேருந்து சுற்றுலாக்காக இங்கே சுருளியோட ஃபால்ஸ்க்கு வந்திருக்கேங்க. இந்த ஏரியாவில் தண்ணி இப்போ குறைவாக வந்தாலும் மக்கள் நிறையா வந்துட்டுருக்காங்க. நல்ல ஏரியாவாக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. எல்லாமே விரும்பி வரதை விட இங்கே வந்தாலே அவங்களுக்கு நிறையா பிடிக்கிற மாதிரி ஒரு ஏரியா தான் அது. அப்படி இருக்கிற இடத்துல இன்னும் நம்ம இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கை உட்பட்டு மற்ற எல்லா விஷயங்களும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு செஞ்சால் இந்த சுற்றுலாத்துறை மூலமாக இந்த ஏரியா மக்களுக்கும் லோக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் வேலைவாய்ப்பு, அவங்களுக்கான பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படுறதுக்கும் சுற்றுலாத்துறை மூலமாக இந்த மக்களுக்கு பயன்படுங்கிறத எங்கள் மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி முன்னாடி என்ட்ரன்ஸ் ஃபீஸு உங்களுக்கு ரூபா, குழந்தைகளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க, பெரியவங்களுக்கு 30 ரூபா, குழந்தைங்களுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த அருவிக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் தூரமாக இருக்குதுங்க. அந்த ரோடு வசதி கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. குழந்தைங்களாம் நடக்கும்போது தடுக்கி விழுந்து கொஞ்சம் இதாகிடுறாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் நடக்கிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க. இந்த ரோடு வசதியும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு அந்த பேட்டரி ஏதோ ஒன்று வசதி பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத கேட்டுக்கிறேங்க. சுருளி அருவியில் குளிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஆனால் அங்கே நம்ம வேன் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. 2 கிலோமீட்டரும் கல்லும் கரடுமாக இருக்குது. நடக்கவே முடியல. வயசானவங்களாம் கீழே நிற்கிறாங்க. வனத்துறையிலிருந்து நுழைவு கட்டணம்னு சொல்லி 30 ரூபா ஒரு நபருக்கு வசூல் பண்ணுறாங்க. ஆனால் வனத்துறையிலிருந்து எந்த விதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோ நடக்கிறதுக்கான பாதைகளோ எதுவுமே அமைச்சு தரல. தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி பக்தர்களுக்கு வர்றவங்களுக்கு நல்லபடியாக வந்து போகிறதுக்கான வசதிகள் செய்து மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க.